இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கும் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிராக களம் காணும் வீரர்கள் பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. காயம் காரணமாக ஓய்வில் இருந்த பும்ரா மற்றும் ஷிகர் தவான் ஆகிய முன்னணி வீரர்கள் மீண்டும் அணிக்கு திரும்பியிருக்கிறார்கள். இலங்கைக்கு எதிராக 3 T20 மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் விளையாட உள்ளது. இந்தியாவில் நடைபெறும் இந்த போட்டிகளில் விராட் கோலி தலைமையில் ஆடும் வீரர்களின் பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. முதுகில் ஏற்பட்ட காயத்தால் கடந்த 2 தொடர்களில் ஆடாமல் இருந்த வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா பூரண குணமடைந்திருப்பதால் அணிக்கு மீண்டும் திரும்புவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தொய்வை கண்டிருக்கும் பந்து வீச்சு பலமடையும். இதேபோல் காயம் காரணமாக ஓய்வில் இருந்த தொடக்க வீரர் ஷிகர் தவானும் மீண்டும் அணியில் இணைந்துள்ளார். இதுபோல் கேரள விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் அணியில் இடம் பிடித்துள்ளார். தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அணியில் நீடிக்கிறார். இந்தியாவின் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கும் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கும் இலங்கை தொடரிலிருந்து ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் ஜனவரி 14 துவங்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் அணிக்கு திரும்புவர் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. தீபக் சாகர், ஹர்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் ஆகியோர் காயத்திலிருந்து மீள நாட்கள் ஆகும் என கூறப்படும் நிலையில் 2 தொடர்களிலும் விளையாட இளம் வேகப்பந்து வீச்சாளர் நவ்தீப் சைனிக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2 தொடர்களிலும் மகேந்திர சிங் தோனி இடம்பெறாததால் அவரது ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர்.